வண்டி நம்பர் பச்சை குத்தி வச்சிருக்கான். வண்டி நம்பர் பச்சை அட சண்டாளா. வண்டி நம்பரை நெஞ்சில் பச்சை குத்துற அளவுக்கு அப்படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அது ஒரு குழந்த மாதிரியாம். குழந்த மாதிரின்னு சொல்கிறத வந்து எப்படி நினச்சிக்கிறது, இந்த டான் படத்தில் சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி தான். சைக்கிளோட வந்து விழுவும்போது மயனை போய் தூக்காமல் சைக்கிளை போய் என்னாச்சு, சைக்கிளுக்கு என்னாச்சுன்னு பார்க்குற மாதிரி அவங்க எப்படி தான் இருப்பாங்க. குழந்தைய வண்டியில் வச்சு கொண்டு போகும்போது கூட விழுந்தா கூட குழந்தைய தூக்க மாட்டாங்க, வண்டிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு போய் பார்க்குறாங்களா தான் இவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்ககிட்ட என்ன தெரியுது, உடனே வண்டி ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு, உடனே டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னா செத்துருவேன் அப்படின்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. வண்டி மேலே வந்துட்டு பச்சை குத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ அஃபெக்ட்டு, அது வேறு ஏதோ இது இருக்குது அப்படின்னு கேட்டால், அது வந்துட்டு ஒரு கடைக்கு போனால் கூட அந்த வண்டியை விட்டு என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த வண்டி வெளியில் நின்றுச்சுன்னா அந்த கடைக்கு நான் போக மாட்டேன். அதுவும் டோர் வந்து கிளாஸ் வச்சுருக்கணும். அந்த வண்டி நான் வந்து கடைக்கில் இருக்கும்போது வெளியில் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிற அப்படி ஆள். ஏன்னா அந்த வண்டி வந்து ஒரு லவ் பண்ணுற பொண்ணு மாதிரியாம். பொண்ணை கூட அப்படி பார்ப்பாங்களான்னு தெரியல, அந்த வண்டியை வந்து அந்தளவுக்கு வந்து நேசிக்கிறாங்களாம். தற்குறிகள் உருவாகும் விதம் என்னென்னா, அதுக்கு வந்து அந்த பெற்றோர்கள் வந்து அப்படி என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுடுறது. ஒரு டேமேஜ் ஆனால் கூட பார்ட்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி அந்த வண்டிக்கான பார்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2000 3000 செலவு பண்ணாலும் பரவாயில்ல, சின்ன டேமேஜாக இருந்தாலும் அதை மாற்றிடணும். டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஓட்ட தெரியுதில்ல, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு அந்த வண்டி? அந்த வண்டிக்கு ஏன்டா அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க? லைஃப்பில் உங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நீ எங்கேயோ போயிருப்ப.